ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம்னா, பேட்டு பிரேமோட அப்பா அம்மா முன்னாடி மண்டிட்டு நின்று கேட்பாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல், நீ என்கிட்ட எப்படி கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்காது, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு இறக்கமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. உடனே அவங்க அம்மாவும், நீங்கள் 2 பேரும் இப்போவே இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டும் பிரேமும் 2 பேரும் தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரேமு பேட்டுக்கிட்ட என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, இல்லை என்னையுமே மன்னிச்சிரு, நான் ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ ரொம்பவே தைரியமான ஆளு தான் அப்படின்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, நான் எந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு தெரியுமா, நான் கண்டிப்பாக உன்னோட பேரண்ட்ஸோட மனசையுமே மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, இல்லை அது அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் பேட்டு சொல்கிறாங்க, நான் நான் அவங்களோட மனசை மாற்றுறதுல ரொம்பவே கெட்டிக்காரி. பிரேம் சொல்கிறாங்க, இல்லை இதில் நீ கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னை பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, எனக்கு தெரியும் நீ உன்னோட பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற, அவங்க உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு பிரேமுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம 2 பேருமே இதை ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பவ்வுமே சொல்கிறாங்க, பிரேமோட பேரண்ட்ஸு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, எனக்கு ஒவ்வொரு டைமே அவங்கள பார்க்கும்போது எனக்கே அந்தளவுக்கு பதட்டமாக இருக்கும். பிரேம் நீ என்ன பண்ண போகிறன்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, என் மூளை அப்படி பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவ்வு, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, அவசரப்பட வேணாம், நாங்கள் எப்போவுமே உன் கூடவே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு டீச்சருமே சொல்கிறாங்க, இந்த குடும்பம், இந்த லவ், இது எல்லாமே ரொம்பவே சிக்கலான ஒன்று, இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பிரேமு அவங்க பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு லவ் பண்ணுறா, அவங்கள பற்றி ரொம்பவே கவலைப்படுறா, ஸோ நீ தான் இது எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, நான் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் டீச்சருமே சொல்கிறாங்க, ஏன்னா பிரேம் இப்போவும் நீ தான் வேணும், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் பக்கம் உன் கூட தான் இருக்கா, ஸோ நீ தான் இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும், சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சருமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பேட்டு மறுபடியும் பிரேமோட அம்மாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. யாராச்சும் ஒரு ஆளையாச்சும் தனியாக பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க அம்மா கிட்ட வராங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் பிரேம் எப்படி அம்மான்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி பேட்டுமே வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா முறைச்சிக்கிட்டு, நீ என்ன அம்மானிலாம் சொல்லி கூப்பிடக்கூடாது, நீ என்ன ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆளுகளுக்கு தான் இருக்கிற நக்கல் தெரியும்ல. பேட்டுமே உடனே ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா முறைக்கிறாங்க, உனக்கு ரொம்பவே தைரியம்தான், என்னை பார்க்குறதுக்காக தனியாக வந்திருக்கிறியே அப்படின்னு கேட்கவும் பேட்டுமே சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காகத்தான் இங்கே வந்தேன், நேற்று நான் உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன், ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன், ஸோ அதுக்கு எல்லாமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணுவேன், நான் பிரேமை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், எங்களோட லவ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு பிரேமோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உண்மையாவா, உண்மையாவே நீ என்னோட பொண்ணை லவ் பண்ணுறியா, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவள் ரொம்பவே மரியாதையான பொண்ணு பிரேமு, இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு பிரச்சனை கூட பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் தினமும் அவள் எங்கள் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்,
இது எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, இதை கேட்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்குமே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், என்னால் பிரேமெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம். எது, நீ இந்த அளவுக்கு செல்ஃபிஷான ஒரு பொண்ணா, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆன்ட்டி அப்படின்னு கேட்கவும், பிரேமோட அம்மா சொல்கிறாங்க, பிரேமு, ஒருவேளை நீ தான் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவளால் ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அதுக்கு பேட்டு, கண்டிப்பா நான் அவளை ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், பிரேமோட அம்மா சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக முடியாது. எங்களை எதிர்த்துட்டு அவளால் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நீ இப்போ பார்க்குறல்ல, அவளோட மூஞ்சில எங்கேயாச்சும் சிரிப்பு இருக்குதா, உன்னால் அதை பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு, நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். உங்களோட மனசை மாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அங்கேருந்து அவங்க அப்பாவும் கிரிச்சுமே வர்றாங்க. பேட்டை பார்த்ததும், இவளை யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே கத்துறாரு. பேட்டு, இல்லை நான் தான் வந்தேன், ஆன்ட்டியே எதுவும் சொல்லாதீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பா, உனக்கு தெரியாதா நான் உன்கிட்ட நேற்று என்ன சொன்னேன், மறுபடியும் நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே கிரிச்சுதான், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, இவ தான் காரணம், இந்த பொண்ணால தான் பிரேமு இந்த அளவுக்கு தப்பான முடிவு எடுத்திருக்கா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உண்மையாகவே இங்கே மன்னிப்பு தான் கேட்க வந்த, நீ பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போவே நீ பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மாவுமே, நீ இப்போ இங்கே இருந்து போ, இல்லைன்னா சுச்சுவேஷன் இன்னுமே மோசமாயிரும், நீ சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லவும், பேட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரலை, நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வர்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் பிரேமுக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்குமே பிரேமை ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, என்னோட ஒரே முடிவு நீ அவளை பிரேக்கப் பண்ணு, அது மட்டும்தான் சொல்லிட்டு மறுபடி பிரேக்கப் பண்ணிட்டு அதையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அப்போ பேட்டு இவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் இப்போ போகிறேன், ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பா, இல்லை நீ கண்டிப்பாக இங்கே வரவே கூடாது, நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன், இங்கே பாரு இவன் தான் என்னோட மருமகன், இவனை தான் பிரேம் கல்யாணமே பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு கிரிச்ச காட்டுறாங்க. பேட்டுக்கு அதை கேட்டதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமோட அப்பா அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் எல்லார் முன்னாடியும் இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், பிரேமோட அம்மா சொல்கிறாங்க, நான் நம்ம பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், அவகிட்ட எப்படியாச்சும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் மட்டும் இப்போ பிரேக்கப் பண்ணலனா அவளுக்குன்னு இனி ஒரு குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை தூரமாக நின்று பிரேமுமே பார்க்குறாங்க. அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு போனதும் பிரேம் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ உன்னோட அப்பா சொன்னதை கேட்டியா, நீ அவளை பிரேக்கப் பண்ணு, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பேட்டு வீட்டுக்கு வந்தா, இனி அவகிட்ட சொல்லிடு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு தலை தான் வலிக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமும் அவங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் தனியாக இருந்துட்டு அப்படியே அழுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை பேட்டுமே பார்க்குறாங்க. பிரேம் அம்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை நினச்சி பார்க்குறாங்க. பிரேம் ரொம்பவே மரியாதையான பொண்ணு, இது வரைக்கும் அவள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை, இப்போந்தான் இந்த அளவுக்கு சண்டை போடுறா, உன்னால் அவன் மூஞ்சில் இப்போ சிரிப்பை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி அழுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு சடனாக அந்த நெஞ்சு வலியுமே வருது.
எப்போல்லாம் அவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த நெஞ்சு வலி வருது, அதெல்லாம் அவங்க மறைச்சிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பேட்டும் பிரேமும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ பிரேம் சொல்கிறாங்க, நீ நேற்று என்னோட வீட்டுக்கு போனியா என்ன? நீ அங்கே போகிறத கொஞ்சம் நிறுத்து. அவங்க இன்னுமே அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டுமே சரின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு வெளியில் போகலாமா? அது இன்னுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லி பிரேம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பிரேம், இல்லை நான் என்னோட அம்மாவை பார்க்க போகணும், ஸோ நீ சீக்கிரமே சாப்பிட்டு தூங்கு, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிரேமு அவங்க அம்மாவுமே பார்க்குறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிரேமு தூரமாக நின்று அதை பார்த்துட்டு பிரேமும் தூரமாக நின்று அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக அவங்க அப்பாவுமே வர்றாங்க. பிரேமு அவங்க அப்பாட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்பா பிரேமை கண்டுக்காம அங்கேருந்து போகிறாங்க. பிரேமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரேம் அவங்களோட வீட்டுக்கு வரவும் பேட்டு பிரேமை பார்த்ததும் ஓடியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமோட அப்பா பேட்டோட பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக வர்றாங்க. பிரேமோட அப்பாவை பார்த்ததும் இவங்க 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக, நீங்கள் இன்னைக்கு வர்றதா தெரியும், என் பொண்ணுமே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்கள வரவேற்கிறாங்க. பிரேமோட அப்பா, எனக்கு உங்களோட பொண்ணை பார்க்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா பதட்டமா, ஏன் என்னாச்சு, அவள் எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டாளா, உங்களை அப்செட் பண்ணிட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமோட அப்பா, இல்லை எனக்கு பிரேம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டோட அப்பா, அதுதான் அவங்களோட விருப்பமாக இருந்தா நான் கண்டிப்பாக அதை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பா, உங்களுக்கு புரியுதா என்ன, உங்களோட பொண்ணு ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டோட அப்பா, எனக்கு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பா, எது சந்தோஷமா, உங்களால் உண்மையாக சொல்ல முடியுமா, அவங்க பண்ணுறது தப்பு இல்லைன்னுட்டு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ தான் தப்பு பண்ணுற, அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்களே தவிர அவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லவும் பிரேமோட அப்பா சொல்கிறாங்க, உங்களோட ஒப்பீனியனுக்கும் என்னோட ஒப்பீனியனுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு இந்த மரியாதை தெரியாத உன் பொண்ணு கூட உங்கள் கூட எந்த ஒரு சம்மந்தமே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டோட அப்பா ரொம்பவே கோவப்பட்டு, உனக்கு ஏன் பொண்ணை பிடிக்கலன்னா என்ன, நாங்கள் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறோம், அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, எனக்கு அதுதான் முக்கியம், நீ இப்போவே இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அப்பாவும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் பிரேமு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ பிரேமு அவங்க அம்மாவோட காலை பார்க்குறாங்க. இங்கே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு அவங்க அம்மாவுக்கு மெடிசின் எல்லாம் கொடுத்து அவங்க காலில் ஆயில்மெண்ட் போட்டு விடுறாங்க. அதை பார்த்துட்டு பிரேமோட அம்மா, நீ சின்ன வயசில் இப்படி தான் அடிக்கடி கீழே விழுந்து வருவ, நான் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுவேன், இப்போ நீ எனக்கு பண்ணுற, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீ தெரியலைன்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, எனக்கு அதெல்லாம் தெரியலை, ஆனால் நீங்கள் என்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமோட அம்மா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, இப்போ என்னோட பர்த்டேயுமே வரப்போகுது, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் பிரேமுமே ஆமான்னு சொல்கிறாங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு gift வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரேமுமே, அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறத நிறுத்தணும், நீ நீ ஒரு பெர்ஃபெக்டான லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் நான் பதிலுக்கு உன்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ கேட்குறேன், என்னோட கிஃப்டை நீ எனக்கு கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே பிரேமு, என்னம்மா இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்களே, என்னால் எப்படி அப்படி ஒரு கிஃப்டை கொடுக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியலைன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க.
பிரேமு, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ பிரேமு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா, நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணோம், ஸோ அதனால் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிரேம் கேட்குறாங்க, அப்படின்னா நான் மட்டும் லவ் பண்ணுற ஒரு பர்சனை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கவும் அவங்க அம்மாவுக்கு அதுக்கான பதிலே தெரியல. அப்போ மறுபடி பிரேமே சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுதா, எனக்கு இது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ வலிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா, நான் எவ்வளோ அழுகிறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. ஆனாலும் பிரேமு பிடிச்ச விஷயத்த யாருமே செய்ய விடலை. உடனே பிரேமுமே சொல்கிறாங்க, சரி ஓகே, நானுமே ட்ரை பண்ணுறேன், நீங்கள் கேட்ட கிஃப்டை கொடுக்கறதுக்கு நானுமே ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என் ஆளுக்கிட்ட போயிட்டு குட் பை சொல்லிட்டு வரணும், நம்ம இதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்லணும், ஸோ அதுக்காக எனக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரேமு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பிரேம் கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. இது பேட்டுக்கு தெரிஞ்ச அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காங்களா, இல்லை அவங்க அம்மா கேட்ட கிஃப்டை கொடுக்கணுங்கிறதுக்காகவா பிரேமு இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பிரேமு பவ்வோட தோளில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீட்டா ஓடி வராங்க. என்னாச்சு, பிரேமு அழுதுகிட்டே ஃபோனில் பேசினாலே என்னன்னு சொல்லி கேட்கவும் பவுமே சொல்கிறாங்க, நாங்களுமே அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவு, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்களோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு பிரேமை பேட்டு கூட பிரேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சீட்டா, சே என்னம்மா ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்கல்ல, பிரேமை அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண வைக்க முடியலைன்னுட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்களே, என்னம்மா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீட்டாவுமே சொல்கிறாங்க. அப்போ பிரேமுமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் லவ் பண்ணுறதை ஏற்றுக்க முடியலை, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் ரொம்பவே அழுகுறாங்க. உடனே டேன் சொல்கிறான், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் எப்போவுமே உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேமை சமாதானப்படுத்திட்டு பிரேம் கூட அவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. பிரேம் அழுகிறத பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக அவங்களுமே அழுகுறாங்க. அப்போ சீட்டை சொல்கிறாங்க, நீ இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேம், இல்லை நான் இன்னுமே டைம் எடுத்தா அது இன்னுமே மோசமாக தான் போயிட்டுருக்கும், இது இப்போ மட்டும் கிடையாது, இது எப்போவுமே எனக்கு கஷ்டமாக இருக்கும், இன்னும் லேட் பண்ண இன்னுமே கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பிரேமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரேம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னென்னா, என்னோட அண்ணனுக்கு மேரேஜ், ஸோ ஒரு 10 டேஸு நான் லீவுமே எடுத்துக்க போகிறேன். நீங்களுமே யோசிச்சிருப்பீங்க, ஏன் இந்த எபிசோடு சீக்கிரமாகவே போடுறீங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு சீரீஸை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் ஓரளவு லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், பண்ண முடியுமான்னு தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அதை போடுறதுக்குமே ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே வராது, தெரியும்ல. சேனல்லையே லாக் அவுட் பண்ணிட்டு தான் போவேன். பட் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணுன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு vlog சேனலுமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு தெரியலை. பட் அதில் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நம்ம இனி போடுற லைவ் எல்லாத்தையுமே அதுலேயுமே போடலாம். ஊருக்கு போகிறேன், அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் vlogல உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம vlog சேனலையுமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நான் உங்களை நம்ம நெக்ஸ்ட் 1 வீக் vlog சேனலில் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.